சந்தேகம் இல்லை. இப்போ இது இந்த இந்த பேஸ் கேம்ப் எல்லாம் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது நம்முடைய ப்ரிப்பேர்ட்னஸ் அந்த ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு சேனல்ல கூட. ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது மால்தீவ்ஸை வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சில பேர் போய் பிடிச்சிட்டாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழக்கூடிய நிலை வந்து விட்டது. அப்ப அந்நேரம் வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து டெல்லியில கூட இல்லை, திருவனந்தபுரத்துலயும் எங்கேயும் இருந்தார். உடனடியா வந்து நம்முடைய ராணுவத்துக்கு செய்தி சொல்லப்பட்டு ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் சொல்லுவாங்க, RAF அப்படின்னு நம்ம ராணுவத்தில் இருக்காங்க. அவங்க உடனடியாக அங்க போய் அந்த யாரு வந்து சட்டவிரோதமாக ஒரு நாட்டின் அரசை வந்து கைப்பற்றாங்களோ அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அந்த நாட்டு மக்களுக்கே, அந்த நாட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கே அந்த அரசை ஒப்படைச்சிட்டு திரும்பி வந்தாங்க. அந்த ஸ்பீடை பார்த்து அமெரிக்காவே வந்து ஆச்சரியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் அதிர்ந்தும் போறாங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஆப்ரேட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ வி ஹேவ் த கேப்பபிலிட்டி. அதனால நான் நினைக்கிறது இது வந்து அடிச்சு அவங்க வந்து எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா, துணிச்சல் மட்டும் இல்ல கோடைத்தனமான ஒரு துணிச்சல், எந்த விதமான தாக்குதலும் நடத்த தெரியாத சுற்றுப்பயணிகளை மனைவிமார்கள் முன்னால் வந்து சுட்டு போடுறதுங்கிறதான கோடைத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்டவங்களுக்கு உடனடியா பதில் கொடுத்திருந்தா நமக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு நம்ம மேல உள்ள அச்சம் அதிகரிச்சிருக்கும். ஆனா இப்போ பாகிஸ்தான் வந்து நிச்சயமா பயந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவங்களுடைய பேச்செல்லாம். அணுகுண்டை வீசிடுவோம், நாங்க வந்து அதை பண்ணிடுவோம், பூஞ்சில வந்து ஃபயரிங் நடத்துறது பாருங்க. நம்ம 159 154 நைட்ல நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும். அவங்க 220 34 நிமிஷத்துல அவங்க பூஞ்சில வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எதிர்நோக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை நம்ம தான் 2 வாரம் டைம் கொடுத்தோம்ல, அதனால அவங்க எதிர்நோக்கிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பூச்சாண்டி காட்டுறது தான். அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். இது ஒரு கன்வென்ஷனல் வார் லிமிட்டட் ஸ்கேலுங்கிற அளவுல முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலக நாடுகள் இப்ப வந்து உடனடியாக எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாகிஸ்தான் மேலேயும் இந்தியா மேலேயும் நீங்க வந்து உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்நேரம் நம்ம டிப்ளமேட்டிக் சேனல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நன்றி திரு பாலச்சந்திரன், தருணத்தில் இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ச்சியாக அரசு தரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகிறது, ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிரதமரை சந்தித்திருக்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள். அனில் சௌஹானுடனான சந்திப்பிற்கு பிறகு தற்பொழுது பிரதமரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சந்தித்திருப்பதாகவும் அதற்காக அவர் புறப்பட்டு இருப்பதாக அந்த காட்சிகளையும் நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஆலோசனைகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அனில் சௌஹானுடனான தன்னுடைய சந்திப்பிற்கு பிறகாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக புறப்பட்டு இருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால திரையில பார்க்க முடிகிறது.